இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நுணக்குழி. இந்த படத்தோட கதை தான் பார்க்க போறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டா படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஆரம்பத்தில வந்து நம்ம ஹீரோ வந்து காட்டுறாங்க. அவர் பேர் வந்து எபே. அவர் என்னன்னா வந்து பிசினஸ்ல இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது. ஆனா வந்து ஆஃபீஸ் வந்து போயிட்டுருவார். ஆஃபீஸ் போனோனே வந்து மேனேஜர "நீங்களே இடம் பார்த்துக்கோங்க, நீங்களே இடம் பார்த்துக்கோங்க" அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாரு. இவர் என்ன பண்ணுவாருனா, டைரக்ட்டா ஆஃபீஸ் போய் வந்து கம்ப்யூட்டர ஓப்பன் பண்ணுவாரு. ஓப்பன் பண்ண வந்து இவரும் இவரோட ஒய்ஃபும் ரிம்மின்னு இவங்க ஒய்ஃப் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் மேட்டர் பண்ணத வந்து இவர் லேப்டாப்ல வந்து வீடியோ எடுத்து வச்சிருப்பாரு. அத ஆஃபீஸ்ல உட்காந்து ரசிச்சுட்டு இருப்பாரு. இந்த சமயத்தில பார்த்தா வந்து திடீர்னு ஒரு ஐடி ஆஃபீசர் வந்து அங்க வந்துருவாரு. வந்து ஐடி ரைட் பண்ண வந்துருவாரு. பண்ண வந்தோனே வந்து எல்லா ஃபைல்ஸையும் வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப வந்து அவங்க ஒய்ஃப் வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஃபோன வந்து கட் பண்ணிருவாரு. இந்த சமயத்தில வந்து ஐடிக்காரங்க வந்து இவர் ரூமுக்குள்ள நுழைஞ்சிருவாங்க. உடனே வந்து இவர் லேப்டாப்ப வந்து மூடி வச்சுருவாரு. இந்த ஐடிக்காரங்க வந்து எல்லா ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம், உங்க லேப்டாப்லயும் நாங்க சீஸ் பண்றோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு, அந்த லேப்டாப்ப வந்து தூக்கிட்டு போயிருவாங்க. தூக்கிட்டு போனதுக்கப்புறம் வந்து இவர் வந்து என் லேப்டாப்ப வந்து குடுக்க மாட்டேன், குடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாரு. நம்ம ஹீரோ எபி. ஆனா வந்து அவங்க அடிச்சு புடிச்சு வந்து அந்த ஐடி ஆஃபீசர் வந்து அந்த லேப்டாப்ப வந்து தூக்கிட்டு போயிருவாரு. தூக்கிட்டு போனதுக்கப்புறம் இவர் டைரக்ட்டா வந்து வீட்டுக்கு வருவாரு. வீட்டுக்கு வந்து ஒய்ஃப்ட்ட வந்து சொல்லுவாரு. இது மாரி வந்து நம்ம மேட்டர் பண்ண அந்த வீடியோ எடுத்து வச்சோனே, அந்த லேப்டாப் வந்து ஐடிக்காரங்க வந்து சீஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாரு. "நீ ஒழுங்கா அந்த லேப்டாப் எடுத்துட்டு தான் வந்து வீட்டுக்கு வர. இல்லாட்டி வீட்டுக்கே வராத" அப்படின்னு சொல்லி ஒய்ஃப் வந்து திட்டி விட்டுறாங்க. இவரும் வந்து கிளம்பி வந்து ஐடி ஆஃபீஸ் வந்து போறாரு. அங்க ஐடி ஆஃபீசர் வந்திருப்பாருன்னு பார்த்தா, அவர் இன்னும் வரல. சரி ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் அங்கேருந்து கிளம்பி போறாரு. இந்த ஐடி ஆஃபீசர் என்ன பண்ணாருன்னா, வந்து போற வழியில வந்து இவரோட ஃப்ரெண்டோட பையன் வந்து இருப்பாரு. அவர் வந்து இது மாரி வந்து நான் ஒரு டைரக்டர பார்க்க போறேன். அவரு தான் வந்து ஹீரோ வந்து நடிக்கிறேன். அவர்ட்ட வந்து ஒரு கதை சொல்லணும். அந்த கதை வந்து என் லேப்டாப்ல இருக்கு. அத நான் கொண்டு போறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. அப்படியா நானே கொண்டு போய் விட்றேன்னு சொல்லிட்டு, அந்த பையன வந்து பிக்கப் பண்ணிக்கிறாரு. அந்த பையன் வந்து அந்த லேப்டாப் எடுத்து பின்னாடி காருக்கு பின்னாடி வந்து வைக்கிறாரு. இப்படி வைக்கும்போது வந்து கார் வந்து லேப்டாப் வந்து மிஸ் மேட்ச் ஆயிடுது. உடனே அந்த பையனும் அந்த ஐடி ஆஃபீஸரும் 2 பேரும் போய் அந்த ஆக்டர்ட்ட போய் வந்து கதை சொல்றதுக்காண்டி வந்து போறாங்க. சரி சும்மா என்ன கதை சொல்லிட்டு, சும்மா சரக்கு போட்டு கதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரக்கு போட ஆரம்பிக்கிறாங்க. சரக்கு போட்டு வந்து கதை சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஆக்டரோட ஒய்ஃப் இருக்காங்களா, அவர் என்ன பண்றாங்கன்னா வந்து ஒரு டென்டிஸ்ட்ட பார்க்குறதுக்காண்டி வந்து ஒரு டாக்டர்ட்ட வந்து போறாங்க. கிளம்பிக்கு போயிடுறாங்க. இப்ப நமக்கு ஒரு கோர்ட் கேஸ் காட்டுறாங்க. கோர்ட் கேஸ்ல வந்து ஒரு டிவோர்ஸ் கேஸ் வந்து நடக்குது. டிவோர்ஸ் கேஸ் நடக்கும்போது அந்த டென்டிஸ்ட் டாக்டர் இருக்காங்கன்னா, அந்த கிளினிக்கோட டாக்டர். அவர கூப்பிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும்போது வந்து அங்க உட்காந்துருக்கிற அந்த பொண்ணு வந்து உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லி கேட்குறேன். தெரியுமே என் ஃப்ரெண்டு தான். அவ எப்ப பார்த்தாலும் வந்து குடிச்சுக்கிட்டே இருப்பா. அவங்க ஹஸ்பண்டுக்கும் வந்து பிரச்சனையா இருக்கும். அவ குடிச்சுக்கிட்டே இருக்காது. ஒரு தடவ கூட குடிச்சிட்டு ரோட்ல கிடந்தா, நான் தான் கொண்டு போய் வந்து வீட்ட விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய்யா வந்து அந்த பொண்ண பத்தி சொல்லிடுறாங்க. உடனே வந்து இதுக்கு டிவோர்ஸ் தான் தீர்வுன்னு சொல்லி அவங்க ஜட்ஜும் வந்து முடிவு பண்ணிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து கிளம்பி வந்து வீட்டுக்கு போகாம வந்து இந்த டாக்டர பார்க்க கிளம்பி போலான்னு சொல்லி டாக்டர பார்க்க வருது. இந்த டென்டிஸ்ட்ட பார்க்க. டென்டிஸ்ட் டாக்டர் என்ன பண்றாருன்னா வந்து அந்த ஆக்டரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க கூட வந்து பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போதே இவர் ஜன்னல் வழியா பார்த்துறாரு, இந்த பொண்ணு வரான்னு சொல்லிட்டு. உடனே வந்து அந்த பொண்ண வந்து ஒரு ரூம்ல வந்து ஒளிச்சு வச்சுடுறாங்க. ஒளிச்சு வச்சு இந்த டென்டிஸ்ட் மட்டும் உட்காந்துருக்கான். அந்த டிவோர்ஸ் ஆன பொண்ணு கோவமா வந்து இவர் மண்டையிலேயே வந்து 4 தட்டு சரக்க வந்து ஊத்தி விட்டுறா. ஊத்தி விட்டுட்டு அவர் மயங்கி வந்து டம்முன்னு வந்து கீழ விழுந்தார். கீழ விழுந்தோனே வந்து சாஸ் கொட்டியிருக்கிறத பார்த்து ரத்தம் தான்னு நெனச்சு வந்து அந்த பொண்ணு வந்து அங்கேருந்து பயந்து எஸ்கேப் ஆகி ஓடிருது. ஓடி வந்து ஃப்ளாட்டுக்கு வந்துரு. ஃப்ளாட்டுக்கு வந்து நம்ம வந்து டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இது மாரி ஒரு கொலை கேஸும் ஆயிடுச்சு. இனிமே வாழ்ந்து எந்த பிரயோஜனம் இல்ல. நம்ம சூசைட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரக்குல வந்து பாய்சன மிக்ஸ் பண்ணி உட்காந்து குடிக்கிறதுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல வந்து அந்த எபி இருக்கார்ல நம்ம பிசினஸ்மேன். அவர் என்ன பண்ணார்னா, இந்த ஐடி ஆஃபீசர் வீடு கண்டுபிடிச்சு அந்த வீட்டுக்கே வந்து வராரு. அங்க வந்து ஐடி ஆஃபீசர் வீடு பூட்டி இருக்கிறத வந்து பார்க்குறாரு. ஏன்னா அவர் தான் வந்து அந்த ஆக்டர்ட்ட வந்து கதை சொல்லிட்டு இருக்காரு. பூட்டிக்கிற மாரி ஏத்த வீட்டுக்காரங்க, "யாரு நீங்க? எங்க எங்க எதுக்கு வந்திருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி, "இல்ல நான் இந்த ஐடி ஆஃபீசர் இருக்கார்ல, அவர பார்க்க வந்திருக்கேன்." "அப்படியா? வேணா ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியது தானே வந்திருக்கேன்னு." அப்படின்னு சொல்லி, "இல்ல, இல்ல பரவால்ல இருக்கட்டும்." அப்படின்னு சொன்னோனே வந்து ஏத்த வீட்டு அம்மாவுக்கு வந்து இவர் மேல எபி மேல வந்து சந்தேகம் வந்துருச்சு. இவன் என்ன இங்க லூஸ்தனமா வந்து சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சந்தேகம் வந்துருச்சு. உடனே என்ன பண்றாங்கன்னா வந்து அந்த அம்மா வந்து பிளாட்டோட அட்ரஸ் சொல்லிட்டு, "இங்க திருடன் வந்திருக்கான்" அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே அவர் என்ன பண்றாருன்னா வந்து எபி பயந்துட்டு போய் வந்து இப்ப டிவோர்ஸ் ஆயிட்டு வந்தாங்கல்ல, அந்த அம்மாவோட வீடும் அங்க தான் இருக்கு. உடனே அந்த வீட்டுக்குள்ள வந்து பூந்துர்றாரு. பூந்தோனே வந்து அங்க சரக்கு வந்து ஆல்ரெடி ஊத்தி வச்சிருக்காரு. அத எடுத்து மடக்கு மடக்குன்னு குடிச்சிடுறாரு. மிச்சம் உள்ள சரக்கையும் வந்து குடிச்சிடுறாரு. குடிச்சிட்டு வந்து அந்த டிவோர்ஸ் ஆன பொண்ணு என்னன்னு கேட்டுட்டு திருடன் வந்திருக்கான்னு சொன்னோனே, உள்ள வீட்டுக்குள்ள வந்து கதவ சாத்திக்கிறாங்க. கதவ சாத்திட்டு சரக்கு குடிக்கலான்னு உட்காந்து பார்த்தா, அங்க வந்து சரக்கு காணோம். அப்பதான் வந்து அவங்க ஹஸ்பண்டோட ஃபோன் வருது. ஃபோன் வந்து இது மாரி வந்து நம்ம டிவோர்ஸ் பண்ணிடலான்னு சொல்லி முடிவு பண்ணினேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனே ஹஸ்பண்ட் சொல்றாங்க, "அதெல்லாம் ஒண்ணும் பண்ண வேண்டாம். நம்ம சமாதானமா போயிடலாம்." அப்படின்னு வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப்ட்ட வந்து பேசி சமாதானம் ஆயிடுறாரு. நல்ல வேளை நீங்க சமாதானம் பண்ணீங்க. நான் வந்து இதுல வந்து சரக்கு வந்து குடிக்கிறான்னு இந்த விஷம் கலந்து அப்படின்னு வந்து அவன் சொல்லிட்டு இருக்கும்போது, பின்னாடி வந்து அவன் வந்து வந்துருவான். ஏன்னா வந்து அவன் வந்து விஷம் குடிச்சிட்டான்ல.
எபி வந்து இது மாதிரி நான் திருடலாம் கிடையாது, நான் ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லி விசிட்டிங் கார்டெல்லாம் காட்டிட்டு இது மாதிரி வந்து நான் நீ குடிச்சு இந்த சரக்கில் வந்து விஷம் இருந்தாலும் அதை குடிச்சிட்டேன், இது தயவு செய்து என்னை ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கொண்டு போய் காப்பாற்று அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்கிறாரு. ஐயோ நான் என்ன பண்ணுறது, இங்கே ஃப்ளாட்டரை வந்து திருடன் சொல்லிட்டு இருக்காங்க, எப்படியாவது என்னை காப்பாற்று ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு வந்து சொன்னேன். வந்து அவர் வந்து அந்த ஷர்ட் போட்டுப்பார், அதை கட்டி வச்சுட்டு அவங்க ஹஸ்பண்டோட டிஷர்ட்டை வந்து கொடுப்பாங்க. சரி வா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை அப்படியே வந்து டிக்கியில் இந்த ஃப்ளாட்டை தாண்டுற வரைக்கும் டிக்கியில் வச்சு கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் முன்னாடி வச்சு கூட்டிகிட்டு போகிறாங்க. முன்னாடி வச்சு கூட்டிகிட்டு போகும்போது போலீஸ் வந்து செக்அப் பண்ணுறாங்க. செக்அப் பண்ணும்போது இது யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்க யாருன்னு சொல்கிறாங்க, இது என்னோடய ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி டேரெக்டாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டல் வந்து இவரை சேர்த்துட்டு போகலான்னு சொல்லி பார்த்தா நின்னுங்க அப்படின்னு சொல்லி நர்ஸெல்லாம் வந்து உட்கார வச்சுறாங்க. நின்னுங்க டாக்டர் வந்து சொல்லட்டும் இவங்க என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு எதுனால அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுறாங்க. சரி அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாரு, நம்ம வந்து போலீஸை வந்து கண்டிப்பாக வந்து கூப்பிட்றணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. இவங்களும் வந்து ஒய்ஃபும் இப்போ டிவோர்ஸ் என்னன்னா அவங்களும் வந்து தன்னோட ஹஸ்பண்ட் வந்து கூப்பிட்டாங்க, இந்த பாருங்க ஹாஸ்பிட்டல் ஒரு பிரச்சனை ஆச்சு, கொஞ்சம் சீக்கிரம் வா அப்படின்னு வந்து சொல்லி கூப்பிட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து கூப்பிட்டு அங்கே வந்து வராங்க. வந்ததுக்கப்புறம் வந்து என்ன வந்து சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தோடனே இந்த போலீஸ்காரங்க வந்து விசாரிக்கிறாங்க, நீ வந்து இவனை ஹஸ்பண்ட்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்த அப்படின்னு சொல்லி செக் போஸ்ட்டை வந்து கேட்குறாங்க. இல்லைடா ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுன்னு சொல்ல வந்தேன், அதுக்காட்டியும் வந்து நீங்கள் வந்து அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னு வந்து சொன்னோம். ஓ ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி வந்து அதுக்காட்டி அனுப்பிச்சி விட்டேன், சரின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட பாயசம் சாப்பிட்டானா அதெல்லாம் வந்து வெளியே எடுத்து விட்டு நார்மலாகி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது வந்து இவன் வந்து சொல்கிறான், இது மாதிரி வந்து ஃப்ளாட்டை வந்து திருட வந்தான் இவன், டக்குன்னு வந்து சூசைட் அட்டன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருப்பான். அவள் உடனே அந்த சமயத்தை அந்த டிவோர்ஸ் ஆன பொண்ணோட ஹஸ்பண்டும் வந்து அங்கே வந்துடுவாங்க. நான் எதுக்கு சார் சூசைட் பண்ணோம், இந்த பொண்ணை தான் சரக்கில் இது பண்ணி வச்சுருந்தது, அதை தான் நான் தெரியாமல் குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லுவான். என்ன ஆளுக்கு ஒரு கதை சொல்கிறீங்க, அது மட்டும் இல்லை சார் இவங்க தான் வந்து என்னை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கதையை வந்து மாற்ற சொல்லிடுவான். உடனே வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு கொலை வந்து பண்ணிச்சுட்டு அந்த கொலையை வந்து இவன் மேலே போட்டான்னு சொல்லிட்டு, ஆமாம் சார் நாங்கள் 2 பேரும் வந்து ரொம்ப நாளாக லவ் பண்ணிகிட்ருக்கோம், இதை வந்து என் ஃப்ரெண்டு டென்டிஸ்ட்டுக்கு வந்து தெரிஞ்சிச்சு, அவனையும் கொலை பண்ணிட்டு நாங்கள் வந்து வீட்டில் இருக்கும்போது தான் வந்து இது மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு. என்னடா என்னென்னமோ கதை சொல்லிட்டுருக்கேன், வேணா வந்து வாங்க அந்த டென்டிஸ்ட்டை போய் பார்க்கலாம், நாங்கள் 2 பேரும் சேர்ந்து அவனை கொலை பண்ணோம் அப்படின்னு சொன்னோம். இல்லைடா இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எபியை வந்து சொல்லுவார் அந்த பிஸ்னஸ் மேனு. சார் நான் உங்ககிட்ட ஒரு கதையை மட்டும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவி வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வந்து சொல்கிறேன், இது மாதிரி வந்து என்னோடய லேப்டாப்பில் வந்து இது மாதிரி விஷயம்லாம் இருந்தது, அதை வந்து ஐடி ஆஃபீஸர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டார், நான் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு தான் இவங்க வீட்டுக்குள்ளே போனேன், இவங்க வீட்டுக்குள்ள போய் இவங்க வந்து விஷயம் கலந்து வச்சாங்க, அதை நான் குடிச்சிட்டேன், இதுதான் கதை, அது வாங்குறது தான் வந்து நான் இது மாதிரி வந்து அணிஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு. சரி வா போய் வந்து அந்த டென்டிஸ்ட்டை போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த ஆஃபீஸர் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி சார் நான் உங்களுக்கு 10 லட்சம் தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து டீலிங்லாம் பேசிடுவார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டென்டிஸ்ட்டை வந்து போகலான்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. அதுக்காட்டி இங்கே என்ன நடக்குதுன்னா இந்த கதை சொல்ல வந்தாங்களே அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்னாச்சு, என் ஒய்ஃப் வந்து டென்டிஸ்ட்டை போய் சொல்லி 2 மணி நேரம் ஆச்சு, இன்னும் வரல, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா, சுவிட்ச் ஆஃப். சரி வா என்னன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு இவரும் அந்த ஐடி ஆஃபீஸரு கூட 2 பேரும் கிளம்பி அங்கே நல்லா சரக்கு பாதையோடு அங்கே வந்து போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அந்த டென்டிஸ்ட் வந்து அப்படியே வந்து போன மாதிரி வந்து படுத்து கிடக்குறான். ஐயோ இவன் தான் என் ஒய்ஃபை வந்து கொண்டு இருக்கணும், இவனை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர் சேர்ந்து மொத்தமாக வந்து தூக்கி வந்து அவனை வந்து காரில் போட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போகும்போது வந்து அந்த கூட்டத்தில் ஒரு ஆள் வந்து அங்கேயே வந்து கொஞ்ச நேரம் இருப்பான். அப்போ வந்து கதவு தட்டுற வந்து சத்தம் இருக்கும். என்ன சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கலந்து வந்து பார்த்தா அந்த ப்ரொடியூசரோட ஒய்ஃப் வந்து அங்கே வந்து இருப்பாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து தனியாக வந்து இவங்க வந்து கூட்டிகிட்டு போயிடுவான். இப்போ அந்த டென்டிஸ்ட்டை வந்து தனியாக வந்து இவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க, அந்த ஒய்ஃபை வந்து தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ போலீஸ்காரங்க வந்து அங்கே வந்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்தா வந்து அங்கே வந்து யாருமே வந்து இல்லை. என்ன யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போய் வந்து கொஞ்சம் தூரம் போகிறாங்க. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் வந்து ஒரு பாலம் வந்து வருது. அந்த பாலத்தை பார்த்தா வந்து அந்த ஐடி ஆஃபீஸர் அப்புறம் ஆக்டரு எல்லோரும் வந்து நின்று பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது பார்த்தா வந்து அந்த டாக்டரை எழுப்புங்கன்னு சொல்லிட்டு எழுப்புறான்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ பார்த்தா வந்து அந்த டாக்டர் வந்து டெட் பாடி மாதிரி கிடக்குறான். இப்போ அந்த ஆக்டருக்கு வந்து ஃபோன் வருது, உங்களுக்கு இந்த வருஷத்தோட பெஸ்ட் ஆக்டரான ஃபிலிம்ஃபேர் அவார்டு வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வருது. அப்படியா சரி இது வந்து உலகம் தெரிஞ்சால் என்ன ஆகும், நான் ஒரு கொலை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவன் வந்து ஷாக் ஆகுறான். பேசிட்டு இருக்கும்போது ஆப்போசிட் வந்து இந்த போலீஸ்காரங்க கார் வந்து கிராஸ் ஆகுது. உடனே வந்து இவர் சொல்கிறாரு, நம்ம எபி வந்து சொல்கிறார், இந்த பாருங்கள் அந்த ஐடி ஆஃபீஸர் அங்கே தான் நடந்து ஒரு நிமிஷம் காரை நிறுத்து, தயவு செய்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு.
சரின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து காரை வந்து நிறுத்துறாங்க. காரை நிறுத்தும்போது என்னன்னா, இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஐடி ஆஃபீஸர் வந்து அப்படியே நடந்து போகிற மாதிரி நடந்து போய் வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி அங்கேருந்து ஓடிடுறாரு. இவர் எபி என்ன பண்ணுறாருன்னா வந்து இவங்க டேரக்டரு, ஆக்டரு இவங்களாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னா, அவங்க போலீஸ்காரங்க கூட பேசிகிட்டு இருக்காங்க. பேசும்போது நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் சும்மா இங்கே பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எபி என்ன பண்ணுறாருன்னா அந்த காரை எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. கிளம்பி போயிட்டு ஒரு பெட்ரோல் பங்கில் போய் வந்து பெட்ரோல் போடுறாரு. பெட்ரோல் போட்டு வந்து அங்கே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்து அந்த ஆட்டோக்காரங்க வந்து வர்றாரு. அதுலேருந்து அந்த ஐடி ஆஃபீஸர் வந்து இறங்குறாரு. சார் என்ன ஞாபகம் இருக்கா? காலைல வந்து ஐடி ரைட் பண்ணீங்களே சார், தயவு செய்து அந்த லேப்டாப் வேணும் சார், எப்படியாவது அந்த லேப்டாப் வந்து கொடுத்தேன். சரி வீட்டுக்கு வா, நான் வந்து எடுத்துறேன் அப்படின்னு சொல்கிறேன். சார் 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 எனக்கு இப்போ வேணும் சார். சரி சரி வா, நீ எப்படி வந்த? சார் நான் கார் கொண்டு வந்திருக்கேன், வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னேன். அந்த பெட்ரோல் பங்க் வந்து கூட்டிகிட்டு போகிறேன். கூட்டிகிட்டு போனேன்னு வந்து இந்த காரா? ஆமாம் சார். இந்த கார் ஒரு டெட் பாடி இருந்துச்சாடா அப்படின்னு சொன்னாங்க. டெட் பாடியா? சரி சார் அதெல்லாம் போகிற வழியாக பார்த்து சார், முதல்ல லேப்டாப் எடுத்துக்கணுங்க சார். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. நம்ம முதல்ல இந்த டெட் பாடியை வந்து டிஸ்போஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகிற வழியில் வந்து ஒரு மரத்துக்கு அடியில் வந்து அந்த டாக்டரை வந்து இறக்கி விட்டு இவங்க 2 பேரும் வந்து போகிறாங்க. அந்த டாக்டருக்கு வந்து ஒன்றும் இல்லை, சும்மா ரைட்டாக தான் மண்டை எடுப்பது. உடனே வந்து அவர் எந்திச்சு போய் வந்து ஒரு கடையில் போய் டீ கேட்குறாரு. அந்த டீ கடைக்காரங்க வந்து டீ தர மாட்டேன்ட்டாங்க. கொஞ்சம் குடிக்க தண்ணியாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போவும் தர மாட்டேன்னு வந்து சொல்லிடுறாங்க. சரி அங்கே உள்ள கழுவுற பாத்திரம் இருக்குது, அதை போய் வந்து உன்னை கழுவிக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவரும் போய் உட்காந்து கழுவ ஆரம்பிக்கிறாரு. சமயத்தில் அந்த ஆக்டர் கூட ஒருத்தர் வந்து இருப்பார். அவன் என்ன சொல்லுவான், ஒரு ஆளை ரெடி பண்ணி வந்து இது மாதிரி வந்து ஒரு அந்த வர காரில் வந்து ஒரு டெட் பாடி இருக்குது, அதை எப்படியாவது வந்து டிஸ்போஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லுவார். இந்த இவர் எபியும் அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணால் வீட்டு அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு வந்து கிளம்பி வந்துட்டு இருப்பாங்க. கிளம்பி வந்துட்டு அந்த ரவுடிங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காரை சுற்றி தேடுவாங்க. எந்த சாதனமும் இல்லை அப்படின்னு சொல்லி, இந்த லேப்டாப் தான் சாதனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி லேப்டாப்பை வந்து தூக்கிடுவாங்க. லேப்டாப்பை தூக்கிட்டு அந்த அங்கே காரை வந்து தப்பிச்சு போயிடுவாங்க அந்த ரவுடிங்க. உடனே எபியும் அந்த ஐடி ஆஃபீஸரும் பின்னாடியே ஃபாலோ பண்ணுவாங்க. பின்னாடி அந்த போலீஸ்காரங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லோரும் ஃபாலோ பண்ணோன்னே அந்த ரவுடிங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பழத்துக்கு கீழே வந்து அந்த லேப்டாப்பை வந்து கதை கட்டி தூக்கி போட்டுருவாங்க. பின்னாடி இதை பார்த்துட்டு வந்து எபியும் வந்து ஜம்ப் பண்ணிடுவாங்க. அப்புறம் அங்கே இருக்க போலீஸ்காரங்க அந்த டேரக்டர் எல்லோரும் சேர்ந்து எபியை வந்து பத்திரமா வந்து மீட் பண்ணுவாங்க. அப்புறம் லேப்டாப்பையும் வந்து கைப்பற்றிடுவாங்க. இப்போ அந்த கதை சொல்ல போன அந்த பையன் வந்து வீட்டுக்கு வருவான். வீட்டுக்கு வந்தோடனே என்னன்னா வீட்டோட ஹவுஸ் ஓனர் வந்து என்ன பண்ணுவோம், அவர் கையில் தான் லேப்டாப் இருக்கேன், என்னடா 3 மாதம் வாடகை தரம் சுற்றிட்டு இருக்கா, ஒழுங்காக அந்த லேப்டாப்பை கொடு அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பை வந்து பிடிங்கி வச்சிருவாரு ஹவுஸ் ஓனர். இந்த பக்கம் வந்து அந்த பிஸ்னஸ் வந்து அந்த லேப்டாப்பை எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வந்து ஒய்ஃப்ட்ட வந்து கொண்டாந்து வச்சேன். இந்த பாரு லேப்டாப் கேட்டியா, கொண்டாந்துட்ட பாரு, நீயே வந்து அதை வந்து டெலிட் பண்ணிடு அப்படின்னு வந்து சொல்லுவார். நான் போய் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம் போயிட்டு வருவார். பாத்ரூம் போயிட்டு வரும்போது வந்து அந்த ஒய்ஃப் வந்து அந்த லேப்டாப் பார்ப்பாங்க. லேப்டாப் பார்த்தா வந்து அந்த டேரக்டர் பையனோட ஃபோட்டோ வந்து இருக்கும். அந்த டேரக்டர் பையன் வந்து தன்னோட ஒய்ஃபை வந்து முன்னாடி வந்து லவ் பண்ணிட்டு இருந்த எக்ஸ் லவ்வர். உடனே வந்து ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட்டை வந்து கேட்பாங்க, இந்த ஃபோட்டோ இருக்கிறது யாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தெரியுமே, இவன் டேரக்டரா அப்படின்னு சொல்லி, ஆமாம் டேரக்டரு, அவன் படத்தை கூட நான் தான் இப்போ ப்ரொடியூஸ் பண்ணதாக வந்து ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து சொன்னோன்னே வந்து ஒய்ஃப் வந்து ரொம்ப கோவமாக வந்து ஹஸ்பண்டை வந்து பார்ப்பாங்க. இந்த பக்கம் வந்து டேரக்டர் வந்து அடிபட்டு வந்து ஹாஸ்பிட்டல் வந்து இருப்பார். போலீஸ்காரங்க வந்து சார் உனக்கு எப்படி அடிபட்டது அப்படின்னு சொல்லி விசாரிப்பாங்க. இல்லை சார் நானாக தான் வந்து இந்த கோஷ்டி தகராறில் வந்து மோதி வந்து அடிபட்டுச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.